தேனி மாவட்டம் போடி ஒன்றியத்திற்குட்பட்ட மேலச்சொக்கநாதபுரம் பேரூராட்சியில் இபிஎஸ் ஓபிஎஸ் அணியினர் ஓட்டுக்கு பணம் விநியோகம் செய்ததை அடுத்து வீடியோ ஆதாரங்களுடன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் போடி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதியன்று தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இபிஎஸ் ஓபிஎஸ் அணியினர் ஓட்டுக்கு பணம் விநியோகம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. தேனி மாவட்டம் போடி ஒன்றியத்திற்குட்பட்ட மேலச்சொக்கநாதபுரம் பேரூராட்சியில் இபிஎஸ் ஓபிஎஸ் அணியினர் ஓட்டிற்கு 6000 ரூபாய் வீதம் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்துள்ளனர். இதைத் தொடர்ந்து போடி நகர அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக 50க்கும் மேற்பட்டோர் போடி காவல் நிலைய காவல் ஆய்வாளர் தர்மரிடம் வீடியோ ஆதாரங்களுடன் புகார் மனு அளித்தனர். ரவீந்திரநாத்துக்கு தேனி தொகுதியினுடைய பாராளுமன்ற வேட்பாளர் நிப்பாட்டிருக்காரு. அவர் எப்படி ஜெயிக்க முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஜனநாயக முறைப்படி நம்ம போனோம்னா தோத்துருவோம், அதனால பணநாயகத்தை வச்சுதான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு வாக்குக்கு 1000 ரூபாய் வீதம் தேனி பாராளுமன்ற தொகுதி முழுவதும் 15 லட்சம் ஓட்டுகளுக்கு 120 கோடி ரூபாய் நைட்டு 3 மணிலிருந்து இன்றைக்கு காலையில வரைக்கும் பணப்பட்டுவாடா செஞ்சு எல்லாமே முடிச்சிட்டாங்க. அந்த பணப்பட்டுவாடா பண்ணதுக்கு எங்கள்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு, வீடியோ ஆதாரம். சவிதா அருண் பிரசாத் அவங்க பணம் கொடுத்து இரட்டலைக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாக்கு கேட்டதை நாங்க வீடியோ மூலமா எடுத்திருக்கோம். போடியில் இருக்கக்கூடிய 33 வார்டுலையும் 71 பூத்துலையும் சுமார் 80% பேர் வாக்காளர்களுக்கு அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத் குமாரனுடைய ஏஜென்ட்களாக செயல்படக்கூடிய அவர்களுடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வாக்காளர்களுக்கு இரவு முழுவதும் விடிய விடிய ஒரு வாக்குக்கு 1000 ரூபாய் வீதம் 80% பேருக்கு இங்கே வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்து முடித்து விட்டார்கள். இந்த பணம் வந்ததும் இந்த பணம் கொடுப்பதற்கு உறுதுணையாக இருந்ததும் தேர்தல் கமிஷன் என்று சொல்லக்கூடிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் தான். வாக்காளர்களுடைய பட்டியலை வைத்துக் கொண்டு கூவி பெயர்களை சொல்லி வரிசை எண்களை சொல்லி பூத் நம்பரை சொல்லி ஒரு வாக்காளருக்கு 1000 ரூபாய் என்று பகிரங்கமாக எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லாம பயமின்றி காவல்துறை எதிரிலேயே பட்டுவாடா செய்து கொண்டிருக்கிறார்கள்.